தைப்பூச திருநாள் வந்து செவ்வாய்க்கிழமை. தைப்பூச திருநாள் எல்லாமே முருகனுக்கு உகந்த நாட்கள் தான். முருகனுக்கு உகந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமியிலேயே வரும். முருகனுக்கு உகந்த நாள் எல்லாம் முருகன் வைகாசி விசாகம், பங்குனி உத்தரம், தைப்பூசம், அப்புறம் ஆடி கிருத்திகை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமியாகவே இருக்கும். முருகனுக்கு உகந்த நாளாகவே இருக்கும். இப்போ தைப்பூசம் அப்படின்னாக்கா, தைப்பூசம் வடலூர்ல வள்ளலாறு மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு விழாவா இருக்கு. என்ன நம்ம ஆன்மீக வளர்த்த வேணும்னா வடலூருக்கே போகலாம், இவன் கோயிலுக்கு போகாம வள்ளலார்ட்டே போகலாம்ல. தைப்பூசம் அப்படின்னாக்கா மகர நட்சத்திரத்துல, மகர ராசியில 12 மாதமும் எதை குறிக்குது? 12 ராசி குறிக்குது. இப்போ தை மாதம் என்ன ராசி? மகர ராசி. சூரியன் மகர ராசியில இருக்காரு. மகர ராசியில பூச நட்சத்திரத்துல என்ன சூரியன் பிரவேசிக்கும் போது அது தைப்பூச நன்னால அதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். மகரம் அகர உகர மகாரம்னு சொல்றோம். அகர உகர மகரம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அகரம் அப்படின்னா என்ன? ஆதி. அகரம் ஆன்னு சொல்லி பார்த்தா மூலத்திலிருந்து கிளம்புது சவுண்டு. ஊ அப்படின்னா என்ன பண்ணுது? விரிஞ்சிருது. அகரம்னு சொல்லக்கூடிய ஆதி உகரம்னு சொல்ல போகும்போது விரிஞ்சிருது. விரிஞ்சு என்ன ஆகுது? பிரபஞ்சம் முழுக்க தானாவே இருக்கு. இருக்கா இல்லையா? அதை தானே ஆதி பராசக்தின்னு சொல்றோம். பறந்து விருந்த சக்தியே எப்படி சொல்றோம்? ஆதி பராசக்தின்னு சொல்றோம். மகரம் உம்னு சொல்லி பாருங்க, தோன்ற இடத்துல இங்க ஒடுங்குது. இப்ப மகரம்னா மகர ராசி எதை குறிக்குது? ஒடுங்குதலை குறிக்குது. ஒடுங்குதலா குறிக்குதா இல்லையா? அப்ப தைப்பூசத்தன்னைக்கு காலையில சூரியன் உதயத்தப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? சூரியனும் இருக்கும், சந்திரனும் இருக்கும். சூரியனும் இருக்கும், சந்திரனும் இருக்கும். நடுப்புற தைப்பூசத்துல வடலூர்ல ஜோதிய தரிசனம் காப்பாங்க. அப்ப சந்திரன்ங்கிறது யாரு? மனோகாரகன். ஜோதிட பிரகாரம் சந்திரன் மனோகாரகன் தானே. ஜோசிய சொல்லுவாங்க மனோகாரகன், மனசுக்கு சம்பந்தப்பட்டவன் சந்திரன். சூரியனா இருக்கிறது யாரு? காரண ஜோதி. காரண ஜோதி என்ன? அதானே அதுதானே இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கெல்லாம் காரணம். நடுப்புல இருக்கக்கூடிய ஜோதி காய்க்கிறாங்களா, அது என்னது? ஜீவ அறிவா இருக்கு. இப்ப இந்த மனசு என்ன பண்ணணும்? ஜீவன்ல ஒடுங்கி ஜீவன் என்ன பண்ணணும்? ஆகாசத்துல சூரியன்ல ஒடுங்கணும். இதான் தத்துவம். இதுதான் தத்துவம். அப்போ மனசு ஜீவன்ல ஒடுங்கணும். ஜீவன்ல தான் ஒடுங்கணும் மனசு. ஜீவன்ல ஒடுங்கி இந்த ஜீவ அறிவு என்ன பண்ணணும்? ஜீவனா இருக்கக்கூடிய ஆன்மா பேரறிவாடு சொல்லக்கூடிய அந்த சூரியன்ல போய் ஒடுங்கணும். இதுதான் தத்துவம். இதைதான் வடலூர்ல வள்ளலார் சாமிகள் இன்னைக்கு ஐக்கியமான தினம். தைப்பூசத்தன்னைக்கு தான் ஐக்கியமானாங்க. அந்த நாளை தேர்ந்தெடுத்து ஐக்கியமாயிக்காங்க பாருங்க. மகர ராசியில சூரியனோட ஐக்கியமானோம் அப்படிங்கிறது தானே தத்துவம். அப்படிங்கிறதுனால இந்த மனசை உள்முகமா திருப்பி ஜீவனோட இணைச்சிட்டோம் அப்படின்னா உள்ள பெருங்கோவில் ஊனிடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய்க்கு உபரவாசம் தெல்ல தெளிஞ்சாருக்கு ஜீவன் சிவலிங்கம். அப்படிங்கும் போது உள்ளங்கிறது மனசு புத்தியும் சேர்ந்ததுதான். மனசும் புத்தியும் சேர்ந்தது தானே. மனசும் புத்தியும் சேர்ந்ததுனால 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் வெண்சமதனில் அஞ்சலின வேல் வந்து தோன்றும் அப்படின்னு பாடுறாங்க. என்ன 5 முகம் வெண்சமன்னா என்ன அந்த இடத்துல அப்படின்னா மனசுக்கும் புத்திக்கும் நடத்தக்கூடிய சண்டை. மனசுக்கும் புத்திக்கும் நடக்கக்கூடிய சண்டை. வெண்சமதனில் வேல் வந்து தோன்றும். அப்போ ஞானங்கிற வேல் வந்து என்ன பண்ணுது? சமாதானப்படுத்துது. புத்திய மனசையும் சமாதானப்படுத்தி என்ன பண்ணுது? அப்பா நீ எல்லாமே ஒரு கற்பனையான ஒரு விஷயம். நீ அந்த எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போய் ஐக்கியமாகும் அப்படின்னு. ஞானத்தை அடையணும் அப்படின்னாக்கா ஞானவேல் ஈழவேல் வெற்றிவேல் அப்படின்னு முருகனுக்கு இந்த வேலுக்கு விதவிதமான பேர் உண்டு. அப்போ இந்த மனிதனா பிறந்தவ யோகம் செஞ்சு ஆண்டவனை அடையணும்னா அவனுக்கு என்ன வேணும்? ஞானங்கிற வேல் வேணும். ஞானங்கிற வேல் மாத்திரம் போதுமா அப்படின்னு பார்த்தாக்கா பத்தாது. தோள்களை அடக்கக்கூடிய வீரங்கிற வேல்.
புலன்களை அடக்காம ஞான முத்திரம் இருந்து என்ன புண்ணியம்? ஞான முத்திரம் இருந்து என்ன புண்ணியம்? புலன்களை அடக்காது. அப்ப அந்த வீரம் இல்லாட்டி ஞானத்தால பயன் இல்லை. ஞான மாத்திரமே இருந்து வீரம் இல்லாட்டியும் பயன் இல்லை. அப்ப ஞானவேல் வீரவேல் இந்த 2 வேலையை கொண்டு நம்ம வந்து அசுரர்களை சம்ஹாரம் பண்ணா என்ன நடக்குது? வெற்றி வேல் கிடைக்குது. அப்ப முருக பெருமான் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, முருக பெருமான் என்ன? முருகன் என்றாலே ஞானம் தான். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பரிணாமத்தினுடைய உயர்ந்த நிலையா ஐயா? பரிணாமத்துல உயர்ந்த நிலை என்ன? மனிதன் என்ற பரிணாமம். மனிதன் என்ற பரிணாமத்துல ஆண்டவன்கிற தத்துவம் அவன்கிட்ட இருந்துட்டு என்னமா அவனை வாழ்விக்குது அப்படிங்கிற தத்துவத்தை விளக்குறது தான் முருகப்பெருமானுடைய தத்துவம். அப்போ முருகப்பெருமான் கிட்ட எப்படி இருக்காரு? நெற்றிக்கண்ணா இருக்காரு. ஐயா சனம்னு சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணா இதான ஆகியாசனம் சொல்லக்கூடிய நெற்றிக்கண், முச்சந்தி வாசல், ராமகான் பள்ளி வாசல், என்ன இப்படின்னு பல பேர்களால அழைக்கப்படுற அந்த நெற்றிக்கண் வந்து யாரா இருக்காரு? முருக பெருமானாக இருக்காரு. அதுதான் அருணகிரிநாதர் பாடுறாரு. ஏது புயல் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனோட ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடிவர் துறை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வளைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று அப்படின்னு பாடிட்டு கடைசியில் என்ன பண்ணாரு? ஆறுமுகமான ஒரு நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் வந்து பெருமாளைன்னு முடிக்கிறாரு. அப்போ முதல்ல பண்ண ஆறுமுகம் யாருக்கு? பக்தியில உள்ளவங்களுக்கு. அப்ப அந்த பக்தியில உள்ளவங்களுக்கு முதல்ல பண்ண ஆறுமுகம். இப்ப ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அப்படிங்கும் போது வேற பண்ண ஆறுமுகம் உண்மையான ஆறுமுகம் இல்ல, வேற ஏதோ ஒரு ஆறுமுகம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அந்த ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் பெருமானே அப்படின்னு பாரு. அப்ப அருணாச்சலங்கிறது என்ன? அருணாச்சலங்கிறது பூர்வமத்தி இல்லை. அருணாச்சலங்கிறது சகசராரம். மலைங்கிறது உச்சி தான். இந்த உச்சியில அன்னாலங்கிறது தெரியுமா இல்லையா? எல்லாத்துக்கும் நாக்குக்கு மேல உள்ள ஒரு இடம். அதுல காத்த இழுத்து பாருங்க, காத்து அந்த துவாரத்து வழியா உள்ளார போதா இல்லையா? அங்க பிரகாசமா இருக்கக்கூடியது அந்த ஜோதி ஆதி அருணாசலம் வந்து பெருமானே. அவர் வந்து இந்த ஆறுமுகத்துக்கு விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிறார். ஆறுமுகத்துக்கு விளக்கம் என்ன? அவர் தான் விளக்கம் தரணும். ஆதி அருணாசலம் பெருமானே அறிமுகமான பொருள் நீர்ல வேண்டும். ஏன் அறிமுகமான பொருள் நீர்ல வேண்டும்? இப்ப யாருக்குள்ளே சொன்னா 7ஆம் அவன். இந்த 6 இல்லாட்டி 7க்கு போக முடியாது. பரிசம் சுவை நாற்றம் கேள்வி பார்வை யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 பரிசம் சுவை நாட்டம் கேள்வி பார்வை 5. இந்த 5ஐயும் பயன்படுத்தக்கூடியவ யாரு? யூகம். அப்ப யூகம் தான் முதல் முகம். இந்த முதல் முகம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 5ஐயும் பயன்படுத்தக்கூடிய தகுதி உனக்கு கிடைக்குது. இருந்தாலும் அது 6 முகம்னு சொல்றோம். 6 முகம்னாலும் என்ன? 6 முகம்னா முருகப்பெருமானுக்கு தன்முகம், ஆறுமுகம், ஸ்கந்தன் அப்படின்னு பல பேர். ஸ்கந்தன்னால 6 தான் அர்த்தம். கந்தனாலே 6 தான் அர்த்தம். அதுல அப்ப 6 பிரதானமா குறிக்கக்கூடிய அந்த முருகன் உங்ககிட்ட எப்படி இருக்காரு? நெற்றிக்கண்ணா இருக்காரு, பள்ளிவாசலா இருக்காரு, சுழிமுனையா இருக்காரு. அதுதானே அந்த இவரு பாடுறாரு கந்தகுரு கவசத்துல, சுழிமுனை மார்க்கமாக ஜோதியை காட்டிடுவாரு. சுழிமுனை மார்க்கமா தான் நீ ஜோதியை தரிசனம் பண்ண முடியும். வேற எந்த மார்க்கமும் சென்னைக்கு போய் சேராது. சென்னைக்கு விழுப்புரம் மார்க்கமா போறோம். நீங்க வேற மார்க்கத்துல போய் போனீங்கன்னா போக முடியாது. மார்க்கம்னா என்ன? வழி. சுழிமுனை மார்க்கம். தஞ்சாவூர் மார்க்கமாக சென்னை சோழநேஸ்வரர். விழுப்புரம் மார்க்கமாக இது இந்த உளுந்தூர்பேட்டை விருத்தாசல மார்க்கமாக ராக்போர்ட் சொல்றானா இல்லையா? இப்போ மார்க்கம்னா என்ன? வழி. அந்த வழி சுழிமுனை மார்க்கமாக ஜோதியை நீ காட்டிடுவேன். அப்ப அந்த ஜோதியை தரிசனம் பண்ணணும்னா எது பார்த்தோம்? சுழிமுனை. அந்த உங்ககிட்ட சுழிமுனையா இருக்கக்கூடியது யாரு? ஆறுமுக பெருமான் தானே. இந்த ஆறுமுக பெருமானை நெற்றி நல்ல சுழிமுனை மார்க்கமா நீங்க உபாசிக்கும் போது உங்களுடைய அறிவுல மாற்றம் ஏற்பட்டு, அறிவுல தெளிவு ஏற்பட்டு, ஆராதனத்தில் இருந்த மாசுகள்லாம் நீங்கி, ஆராதனத்துல இருக்கக்கூடிய மாசுகள்லாம் நீங்கி
அந்த புலன்கள் வழியா வெளியே செல்லக்கூடிய மனசை உள்முகமா திருப்பி அந்த எங்கே இது வந்ததோ அந்த இடத்துல செலுத்தி மூலத்தை அறிந்து நிம்மதியா இருக்கிறது தானே தியானம். அதனால இதுதான் முருகப்பெருமான் தத்துவம்.